காலையிலே சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரையும் கூட்டிட்டு தோட்டத்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அங்க போய் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் நல்லா விளையாட விட்டுட்டு, அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு, மதியம் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்ப நாங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம். தோட்டத்துக்கு வந்த உடனே பாருங்க, லிங்கா வந்து கீழ இறக்கி விட தான் சொல்லுவான். ஏன்னா, அவனுக்கு இங்க வந்தாலே வந்து அவனா நடக்கணும்னு தான் ஆசைப்படுவான். இறக்கி விட்டோன்னே பாருங்க எவ்வளோ ஸ்பீடா நடக்கிறான்னு. மேடு பள்ளம் எதுவுமே பார்க்க மாட்டான். அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பான். நம்ம ஒருத்தர் வந்து கைட் பண்ணிட்டே போகணும். இல்ல அப்படின்னா கீழ விழுந்துருவாங்க. அதனாலேயே தான் நான் பின்னாடியே வந்துட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லிங்கா குட்டிய வந்து அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு, நானும் வெற்றியும் மட்டும் கிளம்பி நாங்க அந்த கொஞ்சம் கொத்தவரங்கா வந்து இருந்தது. அத போய் நம்ம பறிச்சுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது களச்செடி எது, காய்கறி செடி எது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு களைகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சுங்க. பாருங்க இந்த கொத்தவரங்கா செடியில வந்து எவ்வளோ காய்கள் இருக்குன்னு. பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே குட்டி குட்டி செடியா தான் இருந்தது. ஆனா வந்து காய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு செடியிலயுமே ஒரு 7லேருந்து 8 காய் வரைக்கும் இருந்ததுங்க. அத அப்படியே நம்ம பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெற்றியுமே வந்து கூடயே தான் இருந்தான். ஆனா உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் பயந்தான். ஏன்னா அந்த முள்ளெல்லாம் நெறைய இருந்துச்சு. அதனால அவன ஓரமாவே நிக்க வச்சுட்டு, நானே எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவன்கிட்ட வந்து குடுத்துட்டு இருந்தேன். இங்க பாருமனே, குட்டி செடியில எவ்வளோ காய் இருக்கு சொல்லிட்டு. இங்க பாரு கண்ணே, வெற்றி. இங்க பாருமனே. களச்செடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால கொசுக்கடியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. உள்ளே வந்து நிற்கவே முடியல. அதனால தம்பியை வந்து உள்ளே வர வேணான்னு சொல்லிட்டு இந்த சைடு வர சொல்லிட்டேன். நான் இருந்த அந்த 1, 2 காய் எல்லாத்தையும் பறிச்சுட்டு டக்குன்னு நானும் வெளியில் வந்துட்டேன். பாருங்க எல்லா காயுமே பறிச்சுட்டு வந்தாச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறமா 4, 5 பச்சை மிளகா செடி கூட இருந்துச்சுங்க. அதுக்கு மேலே என்னால் உள்ளே நிற்கவே முடியல. அதுக்கப்புறமா அவரே வந்து நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அவரும் போய் டக்குன்னு இருந்த அந்த 1, 2 பச்சை மிளகாயை பறிச்சுட்டு அவரும் டக்குன்னு வெளியில் வந்துட்டாருங்க. பாருங்க இவ்வளோ காய் வந்து இன்றைக்கி நம்ம பறிச்சிருக்கோம். இதில் வந்து நாங்கள் மருந்தே இது வரைக்கும் நாங்கள் அடித்ததே கிடையாது. விதை வச்சோம், அதுக்கப்புறமா நாற்று வச்சோம், அவ்வளோதான். இடையில வந்து நம்ம தண்ணி மட்டும் அப்பப்போ விடுவோங்க. மற்றபடி வந்து எந்த மருந்தோ உரமோ நாங்கள் கொடுத்ததே கிடையாது. கொஞ்சமாக வந்தால் கூட நமக்கு மருந்தடிக்காத ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து அந்த காயெல்லாம் வச்சுட்டு சரி குழந்தைங்களையும் கொஞ்சம் நேரம் நம்ம விளையாட விடலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அந்த மண் இருக்கிற ஏரியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைங்க வந்து நல்லா சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. நானும் பக்கத்துலேயே தான் நின்றுருந்தேன். ஏன்னா எறும்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுமேன்றதுக்காக பக்கத்துலேயே தான் நான் நின்றுருந்தேன். ஆனால் பசங்க வந்து சூப்பராக விளையாண்டாங்க. லிங்கா குட்டியெல்லாம் பாருங்கள் மண் அள்ளி எப்படி விளையாடுறான்னு. வீட்டில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இடம் இல்லைங்க. அதனால நாங்கள் அப்பப்போ வந்து இந்த தோட்டத்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து பசங்களை கொஞ்சம் நேரம் நல்லா விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு. விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து விளக்கெல்லாம் போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். எப்போ இங்கே வந்தாலும் நாங்கள் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்புவோம். பாருங்கள் லிங்கா குட்டி எவ்வளோ சூப்பராக சாமி கும்பிட்றான்னு. சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் போனோம். அப்போ தான் நான் கவனித்தேன் செம்பருத்தி பூ இருந்தது. சரி அதையும் பறிச்சுட்டு போய் நம்ம சாமிக்கு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பூ இருந்ததுங்க. அதையும் பறிச்சுட்டு போய் நம்ம சாமிக்கு வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா இன்னும் போய் தான் வீட்டில் சமைக்கணும். அது வரைக்கும் தம்பி அவங்க வந்து பசிக்கு தாங்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இங்கேயேவும் பாலெல்லாம் நம்ம வச்சு கொடுத்துட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கே சமைச்சு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. அதனால இங்கேயே வந்து பாலெல்லாம் வச்சு தம்பி அவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்களும் விளையாண்டுக்கிட்டே வந்து பாலெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டாங்கங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் இவங்க 2 பேரும் எப்படி கையை பிடிச்சிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்கன்னு. அங்கே வரைக்கும் நடந்து போயிடுவாங்கங்க. அங்கே போய் நின்றுட்டு 2 பேரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி குட்டி வந்து பாட்டு பாடுவான், லிங்கா குட்டி வந்து டான்ஸ் ஆடுவான். மோனிகா சாங்குக்கு எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்கள். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சாம்பார் பவுட்ரு வந்து காலி ஆயிடுச்சு. அதனால அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே காலையிலே வறுத்து நான் வெயிலில் காய வச்சுட்டு தான் தோட்டத்துக்கு போயிருந்தேன். வந்த உடனே சரி அதை அரைச்சிட்டு வந்துடலாமேன்னு எடுத்து எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு அவர்கிட்ட கொடுத்து விட்டாச்சு. போய் அரைச்சிட்டு வர சொல்லி அவரும் அரைச்சிட்டு வரதுக்காக கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சமைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பறிச்சுட்டு வந்த கொத்தவரங்காயை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை
கருவேப்பிலை இலை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளியை வந்து இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணுங்க. காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிரும். பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சுங்க. குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். சாம்பார் பொடியும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இதை வந்து நல்லா காய வச்சுட்டு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு நமக்கு வந்து இது வந்து வரும். அதுக்கப்புறமா இந்த கொத்தவரங்காய் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதை வந்து வத்தல் போட்டுடலாமேன்ட்டு அது கூடயே கொஞ்சம் தண்ணி உப்பெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சாச்சுங்க. இதை போய் நம்ம அப்படியே வெயிலில் ஒரு 2-3 நாள் வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வத்தல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா வெற்றி குட்டி வந்து அப்பா கேக் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். இன்னும் கடையில் போய் வாங்கி தரலன்னா என்ன, நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேங்க. வீட்டில் வந்து ஒரு 5-6 பனானா இருந்தது. சரி பனானா வச்சு பனானா கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணார். உண்மையிலே கடையில் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க அப்பாவே கட் பண்ணி 2 பேருக்கும் ஆளு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறமா எனக்கும் ஒரு பீஸ் கொடுத்தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் தான் பண்ணோம். குக்கர்லேயே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா குழந்தைங்களும் கொஞ்சம் எடுத்து அவங்களாம் உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அவங்களும் நல்லா விளையாண்டாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஆடினதுக்கப்புறமா அப்படியே ரொம்ப டயர்டாகி அப்படியே உட்காந்துட்டாங்கங்க. அவ்வளோதாங்க. இந்த விலாக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விலாக் தான். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.